எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பன்னீர் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் இது 4 சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய பல்லாரி. வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போனக்கப்புறம் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், 4 பச்சை மிளகா, பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், அப்புறம் கேரட் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் க்ரீன் பீஸ், அப்புறம் பன்னீர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 தக்காளி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி புதினா இலையும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்தக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ குக் பண்ண ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா வடித்து ஆற வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லாட்டி குக்கரில் அளவு தண்ணி சேர்த்து அரிசியை டைரெக்டாக அதிலே தட்டி ஒரு விசிலோ 2 விசிலோ போடலாம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.